அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து நிறைய யூடியூப் திறந்தாலும் இன்ஸ்டாக்கு போனாலும் எங்கே பார்த்தாலுமே ஷார்ஜாவில் இருக்கிற இந்த சரி போவோமேன்னு சொல்லிட்டு போன இடம் தான் அல் ஷாப் வில்லேஜ். சரி நம்மளும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். இவங்க வந்தது வந்து லேட்டு 10 மணிக்கு தான் வந்தாங்க. சாப்பிட்றீங்களான்னே இல்லை அங்கேயே கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், அதனால் வேணான்ட்டாங்க. அப்போ ஏன் சும்மா இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அபாயா வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே இழுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் நான் சொன்னது ரோலாவுக்கு போகலான்னு. ஆனால் பாப்பாவும் இல்லைம்மா நான் சஜினா விளாக்ஸ் பார்த்தேன், அவங்க வந்து இதில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஒரு இடமா இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கிளம்புனோம். இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து பாகிஸ்தானி ட்ரெஸ் நிறையா இருந்தது, மற்ற மாரி நல்ல நல்ல வேர் பண்ணுற மாரி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. இந்த மாரி குர்த்திஸ் இருந்தது. நம்ம விலையை வந்து கொஞ்சம் பார்கிங் பண்ணலாம், அப்படி ஒன்றும் பண்ணுற மாரி தெரியலை. ஒரு 10 dirhams கம்மி பண்ணுவாங்க, இல்லை 15 dirhams கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டால் நம்ம போய் ஈன்னுட்டு நம்ம கம்மி பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சிக்கிட்டுலாம் நம்ம இருக்க முடியாது இல்லையா. கம்மி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம், அவங்களும் ஓகேன்னு கம்மி பண்ணலாம். அதுக்கு மேலே இல்லை நீங்கள் கம்மி பண்ணுங்கன்னுட்டு இருந்தால் பக்கத்து கடையிலேருந்து உள்ளவங்களும் வந்து எட்டிக்கிட்டு யாருமா இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குற மாதிரி. நம்ம சப்போஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே வைங்களேன், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் நான் போய் ஒரு ஜாமான் வாங்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பாங்க. நம்ம வந்து அங்கே பேரம் பேசணும், நீங்கள் எந்த ஊர், நாங்கள் இந்த ஓஹோ அதான் எப்படி கேட்குறீங்க அப்படின்னே சொல்லிடுவாங்க. அப்போ இங்கே வந்து துபாயிலேயே வந்து அதெல்லாம் இல்லை நீங்கள் கம்மி பண்ணால் தான் நான் வாங்குவேன், அப்போ தான் 4 வாங்குவேன் 5 வாங்குவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்லலாம் நம்ம வந்து ஒரு டீசெண்டாக கம்மி பண்ணுங்கள். இப்போ 50 dirhams சொன்னாங்கன்னா ஓகே ஒரு 30 சொல்லி அது 40ல் வாங்கலாம், அவ்வளோதான் நம்மளால் கம்மி பண்ண முடியுது. நாங்களும் பார்த்தோம் இங்கே, அதுக்கு மேலே கெஞ்சி அப்படி இப்படின்லாம் வாங்க முடியாது. இந்த அபாயாலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம போனோடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன், இதை நம்ம கிஃப்ட் பண்ணலாம், இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கே ஒரு 3-4 புர்கா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம். ரொம்ப ஒர்க்கு, ரொம்ப ஹெவியாக இல்லை, வெயிட்டாக இருக்கும்ல ஒர்க் இருந்ததுன்னா, அப்படிலாம் இல்லை. கிளாத்தும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, வேக்கவோ அப்படி இப்படின்லாம் இருக்காது. ஃபேப்ரிக் ரொம்ப நல்ல ஃபேப்ரிக், அது சூப்பராக இருந்துச்சு. கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகான கலர்ஸ். இதில் கூட இந்த இந்த பார்க்கும் போது இதோட ஒர்க்கோட இதெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரில, பக்கத்தில் வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், எவ்வளோ அழகாக இருக்குது, இதை போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் திங்கிங். ஏன்னா எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்குது இல்லையா, அவளுக்கும் மேரேஜுங்கும் போது போடும் போது அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை நான் ரொம்ப அதை ரசிச்சிட்டே இருந்தேன். நம்ம ஒரு பைசாவுக்கு வந்து இது 6000 dirhams 5500 dirhamsலேருந்து இங்கே இருக்குது. இதேமாரி ஒர்க் உள்ளது, அது கம்மியாகவும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 150 dirhamsக்கு மேலே தான் இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த புர்கா ஷாப்பில் இருந்தது. இவர் அரபி தான் பேசினார், அது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அரபியில், வலைக்கும் சலாமும் சொல்ல தெரியும். வீட்டுக்காரர் தான் அவர்கிட்ட பேசினார். நான் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஆனால் நமக்கு அது வாங்கணும்னு அவசியம் இல்லாததை வாங்கி என்ன அவசியம் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இங்கே ஒரு சின்ன ஷாப் இருந்தது, இது கோல்டுன்னு நினச்சோம், ஆனால் கோல்டு கிடையாது, சில்வர்ஸ். அது கோல்டு பிளேட்டட் பண்ண சில்வர்ஸ். அங்கே இந்த ரிங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தோம், போட்டும் பார்த்தோம், அழகாக இருந்தது. ஆனால் எங்கள்கிட்ட இருந்த வெள்ளி எடுத்துக்கிங்களான்றதுக்கு எடுத்துக்க மாட்டோன்ட்டாங்க. அப்போ கோல்டு மாற்றலாமான்னா அது கோல்டு கிடையாது இல்லை, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. மாடில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் புர்கா செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குன்னாங்க. உடனே ஹோ எப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம். அதுமாரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் எல்லோரும் வைப்பு கொடுத்த மாரி இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு அப்படி இருந்தது, என்னோட பார்வைக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது. பார்க்கும்போது ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு அது ஒர்த்து இல்லாத மாரி இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சவுதியில் இருக்கும்போது புர்கா வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளோ அபாயா சூப்பராக இருக்கும், அந்த கிளாத்தும் நல்லாயிருக்கும். இப்போ வரையுமே அது உழைக்குது. ஆனால் இந்த அபாயாஸ்லாம் பார்த்தா அப்படிலாம் இல்லை. இப்போ மணி வச்சு நிறையா இருக்குது. அது அபாயா வாங்கினீங்கன்னா ஒரு இடம் விட்டுருச்சுனாலே அடுத்து எல்லாமே விட்டுட்டு வந்துடும். அது நீங்கள் வேண்டாம் வாங்கி கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை வாங்கிக்கலாம். நம்மளே அதை வந்து ஊசியை வச்சு நம்மளும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போதைக்கு. அப்படி வேண்டாம் வாங்கிக்கலாம். மற்ற கடைகள்லாம் போய் ஒவ்வொன்றா நாங்களும் பார்த்தோம், ரொம்பலாம் போகல, ஒரு 5-6 கடைக்கு போனோம், போய் பார்த்தோம். ஓகே இருந்தது. ஒன்று வந்து ஒரு சாண்டல் கலரில் வாங்கிட்டு வெளில வந்து நிறைய ஃபுட் கோர்ட் இருந்தது வெளியில், ஆனால் நிறைய க்ளோஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் விளையாடுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நாங்கள் ஒரே ஒரு அபாயா மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஒரு சுற்றி ஒன்றை பார்த்துட்டு ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும்னு வெளியில் கிளம்பி வந்தாச்சு.